கோலங்கள் ஆதிய ஞாபகம் இருக்கா? அவரோட மகன பாருங்க. அடுத்த ஹீரோ ரெடி. ஜீ தமிழ், விஜய் டிவி, சன் டிவி, கலர்ஸ் மாதிரியான பல தொலைக்காட்சிகள்ல ஏராளமான சீரியல்கள் ஒளிபரப்பாயிட்டு வந்தாலும், 90களோட இறுதியில அப்புறம் 2000ங்களோட தொடக்கத்துல ரசிகர்களோட மனசுல ஆழமா இடம் பிடிச்ச சீரியல் அப்படின்னு சொன்னா, அது சன் டிவில ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல் தான். இந்த சீரியலுக்கு அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த சீரியல் ரீடெலிகாஸ்ட் செய்யப்பட்டப்ப கூட அதே அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல ஆதி அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் நடிகர் அஜய் கபூர். இவரோட நடிப்பு அந்த கதாபாத்திரத்த இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சீரியல்ல மட்டும் கடுமையான வில்லனா மிரட்டின அஜய் கபூர் நிஜ வாழ்க்கையில அன்பான குடும்ப தலைவரா வாழ்ந்துட்டு வராரு. இப்போ அவரோட மகன் விசேஷ் பட்டம் பெற்ற தருணத்தோட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அஜய் கபூரோட மனைவி நிஷா கபூரும் ஒரு நடிகை தான். அவங்க இப்போ சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய மல்லி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க முன்னாடியே ருத்ரவீணை அப்படிங்கிற தொடர் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி சில வருஷங்கள் இடைவெளியில மறுபடியும் இப்போ சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. அதே சமயம் கோலங்கள் சீரியல்ல நடிச்ச நடிகை தேவயானியோட 2வது மகள் பிரியங்கா சினிமாவுல ஹீரோயினா அறிமுகமாகக்கூடிய நிலையில அதே தொடர்ல வில்லனா நடிச்ச அஜய் கபூரோட மகன் இப்போ பட்டம் பெற்றிருக்காரு. இந்த மகிழ்ச்சிய அஜய் கபூரும் அவரோட மனைவி நிஷாவும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து சந்தோஷத்த வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. கோலங்கள் சீரியலை இயக்குன திருச்செல்வம் இப்போ சன் தொலைக்காட்சியில எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை இயக்கிட்டு இருக்காரு. இந்த சீரியல்ல ராணா கதாபாத்திரத்துல அஜய் கபூர் வந்து மிரட்டுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கேரக்டர்ல நடிகர் அஸ்வின் தக்ஷின் இப்போ நடிச்சிட்டு வராரு. இந்த ரோல்ல அஜய் கபூர் நடிச்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு.